இவங்களை மரியாதையை இவங்களே கெடுத்துப்பாங்க. ஏன்னா கேது 11ஆம் இடத்துக்கு வராரு. ஈவன் ரோட்டில் போகும்போது கூட இந்த நாய் கடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நிறுத்தி நிதானமாக செயல்படக்கூடியவர்கள் இப்போ இன்னும் ஃபாஸ்ட்டாக செயல்படுவாங்க. வியாபாரம் செழிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். ஸோ உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. அனாவசியமான மன வேறுபாடுகள் வரும். இந்த விஷ ஜந்துக்களால் பாதிப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அந்த ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டா போதும். சில பேர் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கார். அவர் நிறைய டிராவல் பண்ணுவார். ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துல வந்து 30 நாள்ல 32 நாள் டிராவல் பண்ணுவார். அப்பேற்பட்ட ஆள் அவர். அவர் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து போறது எல்லாமே வந்து பாழடைஞ்ச கோயிலை தேடி போவார். இல்லாட்டி அரண்மனை ஏதாவது பாழடைஞ்சதுன்னா அதுக்குள்ள போவார். இந்த செஞ்சி ஃபோர்ட் இந்த மாதிரி அந்த பேர் என்ன ஈசிஆர்ல ஒரு ஃபோர்ட் இருக்கு. அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் ஃபோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வருவார். அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது அங்கே தான் வந்து கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும். ஏன்னா சில பேர் வந்து அதுவும் பாழடைஞ்ச கோட்டையாக இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து சுறாபானம் சாப்பிடக்கூடிய நபர்கள்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு காசு போடணுன்ட்டு இந்த மாதிரி கத்தியை காமிச்சு மிரட்டுறது, அடிக்கிறது இதெல்லாம் நடக்கும்.